Welcome back, everyone. In this last episode, we saw about what's going with the CSK. In the next coming episode, so we're gonna speak about something about AMI, a complete strong squad, team with good options in all three departments. Still, they are failing back to back in the games. Pretty much a good squad. Losing a game is slightly something wrong with the MI setup. லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ். எப்படி என்ன மாதிரியான பிளான்ஸ் அவங்களுக்கு போயிட்டுருக்கு, எப்படி ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சும்மா ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரபு, நீங்கள் ப்ரிவியூவில் வந்து மும்பை டாப் 2ல் வருவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ பேக் டு பேக் லாஸு. ஒன்று டெல்லியோட தே நாட் ஏபிள் டு ஸ்கோர் ப்ராப்பர்லி, ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க டெல்லி. ஸோ அடுத்த ரெயின் அஃபெக்டட் கேமில் ராஜஸ்தானோட தே நாட் ஏபிள் டு கிவ் அ குட் ஸ்டார்ட் அண்ட் பவுலிங். அப்படி ஒரு பவுலிங் லைன் அப்போ கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் பேட்டர்ஸ். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆமாம், இல்லை நம்ம இதில் வந்து ப்ரிவியூவில் வந்து டாப் 2ல் வந்து மும்பை ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸ்டில் தே கேன் டூ. பட் என்ன பிரச்சனைனா, ஒரு சாம்பியன் சைடு மாதிரி விளையாட மாட்டேறாங்க. இப்போ எந்த டீமுக்குமே வந்து இந்த மாதிரியான டீம் யாருமே வச்சுன்னு இல்லை. லைக் 5 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு, இந்தியன் பிளேயர்ஸு இங்கே மும்பையில் இருக்காங்க. அதெல்லாம் 5 கேப்டன்ஸ் வேறு இருக்காங்க. ப்ளஸ் பும்ரா மாதிரி ஸ்கில்டு பவுலரு, ஹர்திக் மாதிரி பக்கா ஆல்ரவுண்டரு, அதுக்கப்புறம் சாண்டன் மாதிரி ஒரு பவுலரை வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமாக விளாட்றாங்க. டிசி மேட்ச் ஓகே, மேபி லைக் ஆஃப்டர்நூன் கேம்னால கொஞ்சம் இது கம்மியான ஸ்கோர் அப்படின்னு போயிட்டாங்க. பட் இந்த மேட்ச், லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப லைக் 11 ஓவர்ஸ் மேட்ச் தான். அண்ட் தேனோ லைக் இது வரைக்கும் எல்லா கேம்லேயும் அந்த ஓப்பனர்ஸ் தான் அடிக்கிறானுங்க. அப்போது வந்து இவனுங்க வந்து போல்ட்டோட ஸ்ட்ரென்த்தே ஃபர்ஸ்ட் ஓவர் தான். அது இல்லாமல் போல்ட் இப்போ ஃபர்ஸ்ட் 2 கேம் அவனால் ஸ்விங் பண்ண முடியல. பட் ஸ்டில் இந்த இதில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக அவன் ஸ்விங் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் ஓவர் அவன் போட்டிருக்கணும். அது இல்லாமல் சூரியவம்சிக்கு வந்து ஒரு இது என்னன்னா, அவே கொஞ்சம் வெளியே போட்டோம்னா, இப்போ அவையில கூட நேற்று அடித்தான், அவையிலுமே நேற்று போட்டப்போ அடித்தான். பட் அது ட்ரை பண்ணிடலாம். அவன் வந்து ஆஃப் தி ஹிப்ஸு, லெக் சைடு இதெல்லாம் போட்டோம்னா, மிடில்லாம் போட்டோம்னா தூக்கி வெளியே அடிச்சிடலாம். ஆனால் ஆஃப் சைடில் வந்து அது வந்து போல்ட் அழகாக அவுட் ஸ்விங்கர் நல்லா எடுப்பான். ஸோ போல்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மேபி செகண்ட் ஓவர் பூம்ரா போட்டிருக்கணும். மேபி தேர்ட் ஓவர் சாகர் போட்டிருக்கணும். அது ஏன் வந்து அப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ அங்கேயே வந்து விட்டாங்க. அவன் வந்து லைக் வேற லெவலில் சூரியவம்சி விளாட்றான். சூரியவம்சி இந்த சைடு ஆடுனா, இவன் வந்து ஜெஷ்வால் வேற ரேஞ்சில் விளையாடுறான். அதே டெம்போவில் அவனும் விளையாடுறான். எல்லாமே அவனால கீர் ஸ்விட்ச் பண்ண முடியுது. இவங்க நிறைய பிளண்டர் பண்ணாங்க. இப்போ மும்பை வந்து லைக் நிறைய பிளண்டர் பேட்டிங் ஆர்டர் கூட கொஞ்சம் சொன்ன மாதிரி பவுலிங் சேஞ்சே நிறைய பிளண்டர்ஸ் இருந்தது. ஹார்திக் நல்லா போட்டுமே அப் ஃப்ரண்ட்ல போட்டிருக்கலாம், போடாம எல்லாருக்கும் ஓவர் கொடுத்துட்டு கடைசியா ஹார்திக் வந்ததுல நோ யூஸ், ஆல்மோஸ்ட் டேமேஜ் டன் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் பேட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அதிகமாக எக்ஸஸ் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணதான் ஹார்திக் இருந்த மாதிரியே இருந்தது. ஆமாம், இல்லை ஹர்திக் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கண்டிப்பாக போட்டிருக்கூடாது. ஏன்னா அவன் வந்து லெக் அண்ட் மிடில் லென்த்தே போடுறவன். ஆனால் போல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருக்கலாம். போல்ட் வந்து அழகாக வெளியே எடுக்கிறதுக்கு சான்ஸ். ஸோ வந்து அவங்க அதை வெளியே போட்டு ஃபீல்டர்ஸ் 2 பேர் வெளியே வச்சுட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டிக் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் சூரிய இது வைபவுக்கு கொஞ்சம் அதில் வீக்னஸ் இருக்குது. கொஞ்சம் அவே இது லைக் இவனுமே அபிஷேக் சர்மாவும் அதே மாதிரி தானே, ரொம்ப வெளியே போட்டால் டீப் பாயிண்ட் மாதிரி வச்சா எடுக்கலாம். அது மிஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு பிக் கன்சர்ன் வந்து எல்லாருமே வந்து ரோஹித்னு சொல்கிறாங்க. ஸோ ரோஹித் ஆமாம் கொஞ்சம் அடிக்க மாட்டேறான். அப்பப்போ இது மாதிரி ஐபிஎல் அவனோட இன்டர்நேஷ்னல் கேம் வேறு, ஐபிஎல்லில் வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் அதை விட வந்து நான் இஷ்யூ பார்க்குறது திலக் கிட்ட பார்க்குறேன். லைக் திலக் பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் 57 கேம்ஸ் கிட்ட விளையாடிருக்கான், 8 50s அடிச்சிருக்கான். அதில் 6 வந்து லூசிங் காஸ்டில் இருக்குது. அந்த 2 கேம் கூட அவன் வின்னிங் காஸ்டில் மேட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போனண்ட்டில் வந்து விளையாடுனாங்க இன்னும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டை விளையாடிருக்காங்க. ஸோ இவன் வந்து லைக் ஸ்பின்னுக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அது இல்லாமல் சேஸ் கேமில் எல்லாமே வந்து சொதப்புறான். லைக் ஸ்ட்ரைக் ரேட் பேஸ் ஆகுது. அதாவது இவன் ஆர்எஸ் ஸ்பாட் பொசிஷன் எல்லாமே லைக் 3 4 5 தான். லாஸ்ட் 19 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஹித்தை வந்து சொல்கிறோம், இவன் வந்து லாஸ்ட் 19 கேம்ஸில் 250s தான் அடிச்சிருக்கான்.
டூமே லூசிங் கார்ட்ஸில். ஆனால் அதே இவன் வந்து ரோஹித் 5 அடிச்சிருக்கான். நம்ம ரோஹித் தான் வந்து டார்கெட் பண்ணுறோமே தவிர அதை விட வந்து இஷ்யூ வந்து திலக் கிட்ட இருக்கு. ஸோ மேபி அதில் ஸ்கை வந்து டிஃப்ரெண்ட் லெவல். ஐபிஎல்னு வந்துச்சுன்னா அவனோட கான்ட்ரிபியூஷன் தான் இப்போ கிரிட்டிக்கல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே கன்சிஸ்டண்டாக மும்பைக்கு விளையாடுற பிளேயர் வந்து ஸ்கை. அதுக்கப்புறம் கீழே வந்து ஹார்திக் கான்ட்ரிபியூஷன். அண்ட் நமன்தீர் வேற லெவலில் விளையாடுறான். மேபி நமன்தீர் மேலே போகலாம், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இது கொடுத்து திலக் ஒன்றா கீழே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது மாற்ற. ஏன்னா ஸ்பின்னில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஸோ அது அவங்க அதுக்கு பெரிய கன்சர்ன் தான் இருக்குது. பட் ஸ்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்ஜாக்ஸ் வந்துட்டானா அந்த இது மாறிடும். லைக் வில்ஜாக்ஸ் வந்து மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இன்னும் கேம் இல்லாமல் ஈவன் கேன் போலிங்கும் வந்து ஒரு 1-2 overs லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும். பட் ஆனால் அவன் எப்போ வருவான்னு தெரியல. பட் இவங்க வந்து இந்த மாதிரி டீம் வச்சுக்கிட்டு லூஸ் பண்ணுறதுலாம் நம்ம இப்போ சிஎஸ்கே வந்து லூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கு. தோ பேட்டிங் ஸ்ட்ராங், போலிங் இல்லை. சரி, அதனால லைக் 1-2-3 கேம்ஸ் இந்த லூஸ் பண்ணாங்க, ஓகேன்னு சொல்லலாம். இதை மாதிரி டீம் வச்சுட்டு லூஸ் பண்ணுறதுக்கு அப்போ சிஎஸ்கே ஃபார் பெட்டர் தென் மும்பை தான். லைக் இந்த டீமை வச்சுக்கிட்டு இவங்களால் ஜெயிக்க முடியும்னா அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேல தப்பே சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் வித்தவுட் மெயின் கன்ஸ் பிளேயிங் சிஎஸ்கே வந்து தேவர் ஏபிள் டு ஸ்கோர் 200. அதுவே வந்து பிக் சைன்ஸ் ஃபார் தம். இங்கே வந்து இவ்வளோ பெரிய பேட்டிங் லைனை வச்சிருக்கானுங்க, இவ்வளோ பெரிய போலிங் லைனை வச்சிருக்காங்க, எக்ஸலண்ட் மிடில் ஆர்டரு, சாம்பியன் ஹார்திக் இருக்கான், சாண்டன் இருக்கான், பூம்ரா எல்லாமே வச்சுக்கிட்டு தோக்குறதுலாம் வந்து டூ பேட். இவங்க வந்து கப்பு ஜெயிக்கலாம் உண்மையிலே ஷேம் தான். ஏன்னா இந்த மாதிரி டீம் வச்சுட்டு ஜெயிக்கலன்னா இது சிஎஸ்கே ஜெயிக்கலாம் இட் டசன்ட் மீன் பிகாஸ்ல அவங்க வந்து இப்போதான் ஃபியூச்சர் மாதிரி இருக்காங்க. தே ஹேவ் வெரி குட் பேட்டிங் லைனப். சிஎஸ்கே ஓட பேட்டிங் சூப்பர் தான். லைக் தே ஆர் ஃபெயிலிங். பட் ஆனால் நீங்கள் பாருங்க, பிரேவிஸ் இல்லை, சாம்சங் அடிக்கல, ருத்துராஜ் அடிக்காம யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி காப்பாற்றி கொடுக்குறாங்க. அதுவே வந்து செம்ம பாசிட்டிவ் தான். எஸ், நெகட்டிவ் போலிங் தான் கொஞ்சம் வீக் இருக்கு, அதெல்லாம் இது. ஆனால் நீங்கள் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீம் தான் போலர்ஸ் நல்ல போலிங் டீம் வச்சிருக்காங்க. எல்எஸ்ஜி வச்சிருக்காங்க, அது பரத் ஒரு நல்ல, டிசி நல்லா இருக்கு, மும்பை கிட்ட இருக்கு. மற்றவங்க எல்லாருமே வந்து ஓகே போலர்ஸ் தான். இதுதான். ஸோ சிஎஸ்கே அதை விட்டுட்டு பாசிட்டிவ் ஆடணும். பட் கம்மிங் டு எம்ஐ வந்து லைக் வந்து நல்ல டீம் வச்சுட்டு ஏன் எப்படி சொத போறாங்கன்னு தெரியல. இது நாட் ஜஸ்ட் தி சீசன், லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அவங்க மும்பைனால யூஸ்வலா ஒரு பிக் டீமா கொலாபரேட்டிவா இருக்கும். பட் இப்போ எல்லாருமே ஸ்கிராக்டடா இருக்க மாதிரி இருக்கு. பெருசா வந்து இதோ பாக்கிறதுக்கு இதுவா இருந்தாலும் ஒரு டீம் எஃபர்ட்டா இருக்கு பாக்குறது. தேர் இஸ் a problem. கண்டிப்பா வந்து ஒன்ஸ் ஹார்திக் வந்தோடனே they are not playing as a team. அதுதான் பிரச்சனையே. லைக் ஹார்திக் இஸ் பிளேயிங். லாஸ்ட் சீசனும் நல்லா ஸ்கோர் பண்ணான். ரோஹித்தும் லாஸ்ட் டைம் ஒரு 400+ ஸ்கோர் பண்ணான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக அங்கங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க தவிர அஸ் அ டீமாக வந்து யாருமே வந்து இது பண்ணல. பூம்ரா டிஃப்ரெண்ட் லெவலில் போலிங் போறான்னு வச்சுங்க, அது அவன் வந்து எங்க வேணாலும் போடுவாங்க. பட் இவனுக்கு வந்து இவ்வளோ பெரிய டீம் வச்சுட்டு ஒரு டீமாக விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ ஒரு மேபி இந்த சீனியர்ஸ்குள்ள லீடர்ஷிப் இதில் வந்து பிரச்சனை இருக்கா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது, பேக்ரவுண்ட் வாட்ஸ்அப்ங்கிறது. பட் அது அந்த ஒரு கன்சர்ன் தான். மேபி இந்த சீசன் ஜெயிக்கலன்னா அவனுங்க மேபி ஹார்திக் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு வேற யாராவது கேப்டன் கொடுத்துடலாம். அப்படியா ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். ஏன்னா என்ன இந்த டீம் யார் கேப்டன் பண்ணாலும் ஜெயிக்கல. லைக் இந்தியா டீம் மாதிரி இது. லைக் இந்தியா டீம்ல லாஸ்ட் வேர்ல்டு கப்ல சூரியவம்சி இவன் ஸ்கை இல்ல யார் கேப்டன் பண்ணாலும் அந்த கப்பு ஜெயிச்சிருப்போம். ஏன்னா அந்த மாதிரி டீம். அதை விட இது இன்னும் ஸ்ட்ராங்கான டீம் மும்பை. பட் where they are playing, I feel CSK played better than them. ஸோ இப்போ சண்டே தே ஆர் ஃபேஸிங் ஆர்சிபி. டீமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணுன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை சேம் டீமோடய போகணும்? இல்லை, சாண்டனர் விளையாடல. ஸோ மேபி சாண்டனர் விளையாடுவாங்க. ஸோ ஏன்னா அவனுங்களுமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் இருக்குங்களா, சாண்டனர் விளையாடுவாங்க. இவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னால மேபி அவனை விட்டுருப்பாங்க. ஓப்பனர்ஸ் இவனுங்களாம் இருக்கிறதுனால ஒரு 3-4 பேர் இருக்கிறதுனால ஆர்ஆர் கூட விளையாடல. சாண்டனர் வருவான். Other than that, I don't think they will make any big change. எனக்கு ஒரு சஜஷன் இருக்கு. எனக்கு வந்து எய்தர் தீபக் சகர் ஆர் ஷர்துல் தாக்கூர் ஒரு மேட்ச் உட்கார வச்சுட்டு அஸ்வானி குமாரை இறக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் சீசன் நல்ல ப்ராமிசிங் டேலண்ட், நல்லாவும் போட்டா. இந்த அதுவும் ஹோம் கண்டிஷன்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணா. மேபி அவனுக்கு ஒரு சான்ஸ் தரலாம். தீபக் சகர் ஆர் ஷர்துல் தாக்கூர் யாராவது ஒருத்தர் ரெஸ்ட் பண்ணிட்டு தீபக் சகரை விட்டுடலாம். ஷர்துல் வந்து சில டைம் வந்து ஸ்லோவாஸ் போட்டு விக்கெட் எடுத்துறான். ஆனா தீபக் வந்து பால் மூவ் ஆகலைன்னா அவன் வந்து வெறும் டூலெஸ்ஸா இருக்கான். அந்த வந்து ஃபர்ஸ்ட் இதுதான். ஷர்துல் வந்து நீங்க வந்து சில டைம் வந்து
சில கேம்ஸ் வந்து 200 கேம்ஸ்ல 40 ரன்ஸ் இஸ் நாட் எ கிரைம். they can afford 40 ரன். ஆனா ஷர்துல்கிட்ட ஒரு ஹேபிட் என்னன்னா அந்த ரன் கொடுத்தாலும் இஸ் ஏபிள் டு பிக் விக்கெட்ஸ். அந்த இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் பிக் பண்ணிடும். ஆமா, நிறைய bowlers அதை பண்ண மாட்டாங்க. ஆனா ஷர்துல் வந்து they should play. இன்ஃபேக்ட் டவுன் தி ஆர்டர் சம்டைம் கேம் வந்ததுன்னா முடிச்சு கூட கொடுப்பான். இஸ் a very good finisher. கொஞ்சம் பேட்டிங்கும் வந்து நல்லாவும் ஆடுவான். ஸோ அதனால தீபக் சாகரை விட்டுட்டு தீபக் சாகர் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மறந்துட்டேன், அவனை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அன்றைக்குமே ஒரு தான் போட்டால் தே ஆர் நாட் ஹாப்பி வித் திங். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அஸ்வினி குமார் இல்லை வேறு யாராவது வந்துருவாங்க. அது ஒரு சேஞ்சு, ஸ்டாண்ட் ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் கேம் தான். ஆர்சிபி ரெட் டாட் ஃபார்ம்ல வராங்க. பட் அகைன் ஆர்சிபிக்குமே ஒரு கன்சர்ன் இருக்கு. என்னன்னா அவங்க ஆடின ஃபர்ஸ்ட் 2 கேம் ஹோம் வென்யூஸ்ல ஆடிட்டு ஃபர்ஸ்ட் அவே கேம்க்கு வராங்க. ஃபர்ஸ்ட் அவே கேம் இதுல இன்னைக்கு ஆட போறாங்க ராஜஸ்தானோட. ஃப்ரம் தேர் 1 day கேப்ல அகைன் தே கோனா டிராவல் டு மும்பை அண்ட் கோனா பிளே தேர். ஸோ ரெஸ்ட் இல்லாமல் அவே கேமுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்குமே சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் அகைன் தேர் கமிங் இன் குட் மைண்ட் செட். ஸோ இட்ஸ் கோனா பி டஃப் தான். ஆர்சிபிக்கு வந்து லைக் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளோஸ் கேமாக இருக்குது. இன்றைக்குமே ஆர்ஆர் கூட ஜெயிச்சிருவாங்க. ஈவன் வித் எம்ஐ ஐ ஃபீல் ஆர்சிபி ஃபேவரட்ஸ். ஏன்னா ஆர்சிபியில் அதெல்லாம் மும்பையில் விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக ரோஹித் ஃபேவரட். அங்கே கண்டிப்பாக ரோஹித் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவான். கண்டிப்பாக we can expect big score 70+ எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் அவங்க இதில் வந்து இந்த அந்த ஸோ ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சேஞ்ச் இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா ஐ திங்க் ஹேசல்வுட் ஃபிட் டு பவுல். பட் ஐ திங்க் தே ஆர் டிலேயிங், அவனை பர்பஸ்ஃபுல்லாக டிலே பண்ணுறாங்க. ஏன்னா டஃபியை வந்து பவர் பிளேயில் இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப். லைக் மெயினாக அவன் வந்து ரன்ஸ் கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுத்துடுறான். ஸோ பவர் பிளேயில் வந்து அந்த டென்த் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து தே ஃபீல் லைக் அட்வான்டேஜ். ஸோ ஹேசல்வுட்டை வந்து ஃபியூச்சர் மேட்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பிளே ஆஃப் பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா டிலே பண்ணுறாங்க. ரஷ் பண்ண வேணாம்னு பார்க்குறாங்க. குட் பிளான். அதே மாதிரி நம்ம கிரிக்கெட் குரூப்ல சுதாங்க் சொன்ன மாதிரி மங்கேஷை கூட அதனால தான் உள்ள எடுத்து வர மாட்டுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பெரிய கேமில் உள்ளே வந்து 2 பேரும் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஏன்னா அவனும் வந்து நல்ல பவுலிங் போடுவான்ல. ஸோ பண்ணுறாங்க. பட் ஆனால் வித்தவுட் இது இவங்கெல்லாம் இல்லாமலே வந்து வித் எக்ஸிஸ்டிங் இது ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து நம்ம வாங்கேதில் இந்த பிச் ஓகே, இந்த ஆர்ஆர் பிச் இட் மே பி சேலஞ்சிங் ஃபார் தெம். பட் வாங்கேதையும் அகெயின் சேம் லைக் சேப்பாக்கிட்ட சின்னசாமி தான். லைக் ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் பேஸ் பாலர்ஸ் ஹெல்ப் பண்ணோம். நல்ல பவுன்ஸும் இருக்கும். அதே மாதிரி நல்ல உங்களுக்கு குட் லென்த்தில் வரும். அதுக்கப்புறம் சேம் லைக் 11 ஓவர்ஸ் ஸ்கோரை டபுள் பண்ணலாம். அதே கண்டிஷன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து ஹோம் கண்டிஷன் மாதிரி தான் இவங்களுக்கும். பட் மும்பை நோ கண்டிஷன் வெரி வெல். ஐ ஃபீல் ஆர்சிபி ஃபேவரட்ஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு 50-50 அப்படின்னு தோணுது. பிகாஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த வென்யூன்றதுனால, டீமோட காம்பினேஷன் அதெல்லாம் இல்லாமல் வென்யூன்றதுனால. ஸோ இந்த யார் நல்லா விளையாடுறாங்க, யார் பெட்டர் பேட்டிங் இருக்கோ அவங்க வின் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட கெஸ். லெட்ஸ் சி. அகெயின் ஆர்சிபி ஒரு நல்ல ஃபார்மில் வராங்க. மும்பை ஒரு 2 டபுள் லாஸ்லேருந்து வராங்க. அகெயின் தே பேக் டு தேர் ஹோம் வென்யூ. கொஞ்சம் மேட்சஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா மும்பை 2 அவே கேம் ஆடிட்டு ஹோம்க்கு வராங்க. ஆர்சிபி இப்போ தான் அவேக்கு வராங்களே. ஸோ டுடேஸ் கேம் ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கும் ஆர்சிபிக்கு எப்படிப்பட்ட கேமாக இருக்கும் அப்படின்றது அவே கண்டிஷன். அண்ட் அகெயின் டுடே கவாத்தியில் மேட்ச்ன்றதுனால இட் மேபி ரெயின் அஃபெக்டட் கேமாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி ஆர்சிபி அடாப்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இல்லை ரெயின் ஆர்சிபி ஃபேவரட்ஸ் தான். ஏன்னா மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. இப்போ பட்டிடர்லாம் வந்து வேற ரேஞ்சில் விளையாடுறான். அதுக்கப்புறம் டிம் டேவிடு, இவர் ரொமேரோ ஷெப்பர்டு, இவங்களாம் வந்து பயங்கரமாக இருக்குது. பட் இவங்களையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பனர்ஸ் விளையாட்டாங்கன்னா இவங்களுமே வந்து வேற மாதிரி அடிச்சிடலாம். ஒரு மாதிரி க்ளோஸ் கான்டாக்டாக இருக்கும். பட் ஐ ஃபீல் ஸ்டில் ஆர்சிபி ஃபேவரட்ஸ் தான் இந்த கேமுக்கும். லெட்ஸ் see. ஸோ அந்த க்ளோசிங் நோட், மும்பை மாதிரி ஒரு சாம்பியன் சைடு ஒரு நல்ல 11 வச்சுட்டு தோக்கிறது வந்து இட்ஸ் லிட்டில் டிஸ்ஹார்ட்டனிங். பட் அகெயின் தே நோ ஹவு டு புல் பேக். ஏன்னா இதை நிறைய தடவை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இயர்லி லாஸ்க்கு அப்புறம். ஸோ ஆப்வியஸ்லி தே வில் கம் பேக். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். சண்டே கேமுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ரிவ்யூ மாதிரி வீக்கெண்ட் மேட்சஸோட ரிவ்யூ மாதிரி நம்ம திருப்பி வருவோம். லெட்ஸ் டிஸ்கஸ் சென்னை மேட்சஸ், ஆர்சிபி, மும்பை மேட்சஸ் எல்லாத்த பற்றியுமே சும்மா ஒரு ரிவ்யூ மாதிரி பேசலாம் மண்டே ஆர் டியூஸ்டே. So thanks guys for watching. Do watch us and subscribe us. Thank you.